திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளின் கடனை ரத்து செய்வது தொடர்பான உத்தரவாதம் இருக்க வேண்டும் என உழவர் உழைப்பாளர் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் செல்லமுத்து இவ்வாறு வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். மேலும் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள விவசாயிகள் கடன் விடுதலை மாநாட்டில் பங்கேற்க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக செல்லமுத்து கூறியுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதாக ஸ்டாலின் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநாட்டிற்கு தளபதி அவர்களை வர வேண்டும் என்று அழைப்பதற்காக இங்கே அத்தனை அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் வந்தோம். அவரிடம் சொன்னோம். அவரும் மாநாட்டிற்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டுக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடனை உறுதியாக ரத்து செய்யும் என்ற வாக்குறுதியும் கொடுக்க வேண்டும், அந்த ஒப்புதலும் வேண்டும் என்று கேட்டோம். நிச்சயமாக கடந்த காலத்திலே நாங்கள் வாக்குறுதி கொடுத்தபடி 7000 கோடி ரூபாய் கடனை விவசாயிகளுக்கு ரத்து செய்திருக்கிறோம். இந்த முறையும் நாங்கள் ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக கடனை ரத்து செய்வோம். நான் மாநாட்டுக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்.